கேட்டால் என் நெஞ்சில் கவலையெல்லாம் தீர்ந்தே போகும். யோகமுடன் ஞானம் நீ கேட்டு உன் மனதில் என்றும் அவர் பாட்டு. யோகமுடன் ஞானம் நீ கேட்டு உன் மனதில் என்றும் அவர் பாட்டு. தாயன நீ நெஞ்சில் தாலாட்டு. தனிமையிலே அமைதி நிலை நாட்டு. ஞானமே அது நமது வழிகாட்டி. ஞானமே அது நமது வழிகாட்டி. வாணியை கேட்டா எந்த நெஞ்சில் கவலையெல்லாம் தீர்ந்தே போகும். வாழ்வினிலே இது எனக்கு கிடைத்த இன்பம். 12/7/2025 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உண்மையிலும் உண்மையான வைஷ்ணவர்களாக ஆக வேண்டும். உண்மையான வைஷ்ணவர்கள் உணவில் பத்தியம் கடைப்பிடிப்பதன் கூடவே தூய்மையாகவும் இருப்பார்கள். கேள்வி: எந்த அவகுணம் நற்குணமாக மாறிவிட்டால் கவலைகள் துன்பம் தூர விலகிவிடும்? பதில்: அனைத்தையும் விட மிக பெரிய அவகுணம் பற்றுதல் ஆகும். பற்றுதலின் காரணத்தினால் உறவினர்களின் நினைவு தொந்தரவு செய்து கொண்டே இருக்கும். குரங்கினுடைய உதாரணம் இருக்கின்றது. ஒருவருடைய உறவினர் இறந்து விட்டால் எனில் 12 மாதங்கள் வரை அவரை நினைவு செய்து கொண்டே இருக்கின்றனர். முகத்தை மூடிக்கொண்டு அழுது கொண்டே இருக்கின்றார்கள். நினைவு வந்து கொண்டே இருக்கின்றது. இதே போன்று தந்தையின் நினைவு வந்து கொண்டே இருந்தால் இரவு பகல் நீங்கள் தந்தையை நினைவு செய்து கொண்டே இருந்தால் உங்களுடைய கவலைகள் அனைத்தும் தூர விலகிவிடும். எவ்வாறு லௌகீக உறவினர்களை நினைவு செய்கின்றீர்களோ அதே போன்று தந்தையை நினைவு செய்தால் அஹோ சௌபாகியம். ஓம் சாந்தி. தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையின் நினைவில் அமருங்கள் என்று சிவ தந்தை தினம் தினம் குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். இன்று இதில் மற்றொன்றையும் சேர்க்கின்றார். நினைவு மட்டும் செய்யாமல் இன்னொன்று விஷயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது பரமபிதா பரமாத்மா சிவனைத்தான் இறை தந்தை என்றும் ஞான கடல் என்றும் கூறுகின்றோம். ஞான கடலாக இருப்பதால் ஆசிரியராகவும் இருக்கின்றார். ராஜயோகம் கற்பிக்கின்றார். இதை புரிய வைப்பதன் மூலம் சத்தியமான தந்தை இவர்களுக்கு கற்பித்து கொண்டிருக்கின்றார் என்பதை புரிந்து கொள்வார்கள். நடைமுறை விஷயங்களை இவர்கள் கூறுகின்றனர். அவர் அனைவருக்கும் தந்தையாகவும் இருக்கின்றார், ஆசிரியராகவும் இருக்கின்றார். முழு உலகத்திற்கே சிவ தந்தை தந்தையானவர் ஆசிரியராகவும் இருக்கின்றார். சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளலாகவும் குருவாகவும் இருக்கின்றார். மேலும் அவரை ஞானம் நிறைந்தவர் நாலேஜ்ஃபுல் என்று கூறப்படுகின்றார். சிவ தந்தை ஆசிரியர், பதித பாவன், ஞான கடல்,
முதலில் தந்தையின் மகிமை செய்ய வேண்டும். முதல்ல நம்ம ஞானத்தை சொல்கிறதுக்கு முன்பாக இந்த ஞானத்தை சொல்கிறவரை பற்றி சொல்லணும்ல. இப்போ ஒரு முரளி கிருஷ்ணா அந்த முரளி வாசிக்கிறாரு அப்படின்னா முரளியோட ஹையஸ்ட்டு அந்த முரளி வாசிக்கக்கூடியவர் தானே. அது ஸ்தூலமான புல்லாங்குழல், அது கிருஷ்ணர் வாசிக்கிறதா காமிச்சிருக்காங்க. இது ஞான புல்லாங்குழல், ஞான முரளி. இதை வாசிக்கிறவரை பற்றி முதல்ல சொல்லிடுங்க. சிவ தந்தையோடைய பெருமை பாடிட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன வாசிக்கிறாரு, என்ன ஞானத்தை சொல்கிறாருன்னு சொன்னால் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும், ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. எடுப்பில் ஞானம் சொன்னால் கூட சில பேருக்கு இது யாரோ மனுஷங்க சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இது கடவுள் தான் சொல்கிறாரு அப்படின்னா முதல்ல இறைவனுடைய மகிமை பாடணும், அவருடைய அறிமுகத்தை முதல்ல கொடுக்கணும், அவர் எப்படிப்பட்டவர், அவருக்குள்ளே எவ்வளோ நாலேஜ் இருக்குது அப்படின்றதெல்லாம் புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னோம்னா அவங்களுக்கு இந்த நாலேஜ் உள்ளே இறங்கும். அதனால் சிவ தந்தையின் மகிமை செய்ய வேண்டும். அவர் நமக்கு கற்பித்து கொண்டிருக்கின்றார். இறைவனை குருவாக இருந்து கல்ப விருட்ச மரத்துக்கு வேர்பகுதியில், அதாவது சங்கம யுகத்தில் அமர்ந்து ஞானத்தை கற்பிக்கின்றார். பிரம்மா குமார் மற்றும் பிரம்மா குமாரிகள் அனைவரும் சிவ தந்தையின் படைப்பு ஆவார்கள். மேலும் இப்பொழுது நடப்பது சங்கம யுகம் ஆகும். ராஜயோகத்தின் லட்சியம் குறிக்கோளும் இருக்கின்றது. நமக்கு இறைவனை ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். ஆக ஆசிரியர் என்பதும் நிரூபணம் ஆகின்றது. மேலும் இந்த படிப்பே புது உலகத்திற்காகத்தான். இங்கு அமர்ந்து இதை உறுதியாக்குங்கள் அப்படின்னு புரிய வைக்கிறார். புதிய உலகத்திற்கான புதிய ஞானமாகும். நான் என்ன புரிய வைக்க வேண்டும், அது உங்களுக்குள் தாரணை ஏற்பட வேண்டும். சிலருக்கு அதிகமாக தாரணை ஏற்படுகின்றது, சிலருக்கு குறைவாக தாரணை ஏற்படுகின்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இங்கும் கூட யார் ஞானத்தில் தீவிர வேகத்தில் செல்கின்றார்களோ அவர்களுக்கு புகழ் ஏற்படுகின்றது, பதவியும் உயர்வானதாக கிடைக்கின்றது. பத்தியத்தை பற்றியும் பாபா கூறுகின்றார். நீங்கள் முழுமையான வைஷ்ணவர்களாக ஆகின்றீர்கள். லௌகீகத்தில் வைஷ்ணவிஸ்ட்னு யார் தன்னை சொல்லிக் கொள்கின்றார்களோ அவர்கள் பியூர் வெஜிடேரியன் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட கைகளில் சங்கு சக்கரம் பச்சை குத்திக்கிறாங்க. ஒரு கையில் சங்கு, ஒரு கையில் சக்கரத்தை குத்திக்கிறாங்க. நாங்கள் வைணவர்கள் அப்படின்னு தன்னைத்தானே சொல்லிக்கிறாங்க. வைஷ்ணவர்கள் என்றால் சைவமாக இருப்பவர்கள். அவர்கள் புலால் போன்றவற்றை சாப்பிட மாட்டார்கள். ஆனால் விகாரத்தில் போகாமல் இருக்காங்களா? விகாரத்தில் செல்கின்றனர். பிறகு வைஷ்ணவனாக இருந்து என்ன பயன் இருக்கின்றது? வைஷ்ணவ குலத்தை சார்ந்தவர் என்று கூறிக்கொள்கின்றார்கள். அதாவது புலால்னா மாமிசம் போன்ற தமோ பிரதானமான உணவுகளை அவர்கள் சாப்பிடுவது கிடையாது. தமோகுண பொருட்கள் எது எது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். சிலர் நல்ல மனிதர்களாகவும் இருக்கின்றனர். அவர்கள் தர்ம சிந்தனை உடையவர்கள் அல்லது பக்தர் என்று கூறப்படுகின்றது. சந்நியாசிகளை
தூய்மையான ஆத்மாக்கள் என்றும் கூறுவர். மேலும் யார் தானம், தர்மம் போன்றவைகள் செய்கின்றார்களோ அவர்களை புண்ணிய ஆத்மா என்று சொல்கின்றனர். இதன் மூலம் நிரூபணம் ஆகின்றது ஆத்மாதான் தானம் புண்ணியம் செய்கின்றது என்று. அதனால தான் புண்ணிய ஆத்மா, தூய்மையான ஆத்மா என்று கூறப்படுகின்றது. ஆத்மாவில் எதுவும் ஒட்டாமல் இருப்பது கிடையாது. அவங்க பக்தி மார்க்கத்தில் ஆத்மா நிர்லேப், லேப் சாப் அப்படின்னா கரையெல்லாம் ஒட்டுறது, நிர்லேப்னா எதுவும் ஒட்டாது. இப்போ நம்ம உடல் மூலமாக தானே தவறு செய்கிறாங்க மனுஷங்க. அதனால் அந்த உடலை கங்கையில் அலசிட்டோம் அப்படின்னா அந்த பாவம்லாம் போயிடும். ஆத்மா புனிதமானது, அது இறைவனுக்கு சமமானது. ஏன்னா ஆத்மா சரீரம் விட்ட உடனே பரமாத்மா ஆக போகுது தானே, அப்படி தான் நினச்சிட்ருக்குறாங்க எல்லாரும். ஆனால் பாபா சொல்கிறாரு, இந்த உடம்பை நீங்கள் என்ன தான் கங்கையில் கழுவினாலும் சரி, இல்லை யமுனையில் கழுவினாலும் சரி, ஆனாலும் ஆத்மாவில் எல்லாமே ஒட்டுது. அதனால் கர்மாவில் நாம் கொஞ்சம் அட்டென்ஷன் வைக்கணும். ஆத்மாவில் இருக்கிற பாவம் போகணுன்னா ஒரே வழி யோக அக்னியில் அதை வாஷ் பண்ணணும். தண்ணியில் வாஷ் பண்ணுறது இல்லை, அக்னியில். அக்னினா எரியிற நெருப்பு இல்லை, அது யோக அக்னி. இதில் தான் ஆத்மாவில் இருக்கக்கூடிய பாவக்கரைகள் எரிந்து சாம்பலாக்கும். வேறு வழியே கிடையாது. ஆத்மாவில் எல்லாமே ஒட்டும். நம்ம என்ன செய்கிறோமோ கர்மத்தினுடைய லாப நஷ்டம் ஆத்மாவில் இருக்குது. அதை எடுத்துக்கிட்டு தான் அடுத்த பிறவியில் போகுது. ஆத்மா தானம் புண்ணியம் செய்கின்றது என்றால் அது புண்ணிய ஆத்மா, தூய்மையான ஆத்மா என்று கூறப்படுகின்றது. அப்போ அந்த ஆத்மா புண்ணிய கணக்கை எடுத்துகிட்டு போகுது. பாவம் செஞ்சால் பாவ கணக்கை எடுத்துகிட்டு போகுது. நாம் அவரவர் செய்த கர்ம வினைகளை அவரவர் அனுபவித்து தான் ஆகணும். இது சரி பண்ணுறதுக்கு ஒரே வழி யோக அக்னியில் பாவங்களை எரிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அதை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இல்லாட்டி கர்ம போக ரூபத்தில் அதை அனுபவிக்க வேண்டும். ஆத்மாவில் எதுவும் ஒட்டாமல் இருப்பதெல்லாம் கிடையாது, எல்லாமே ஒட்டுது. அதனால தான் கர்மாவில் அட்டென்ஷன் வைங்க. லௌகிகத்தில் என்ன சொல்கிறாங்க, பூர்வ ஜென்ம கர்மான்னு சொல்கிறாங்க, அதனுடைய பலன்தான்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு பரிகார ஸ்தலம் வச்சுருக்காங்க, ஒரு பரிகார பூஜை வச்சுருக்காங்க. இந்த பூர்வ ஜென்மத்தோட பாவத்தினால இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க, அதுக்கு இந்த பரிகார பூஜை பண்ணிட்டா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் யாரும் திருந்த போகிறது கிடையாது. ஏன்னா எந்த தப்பு செஞ்சாலும் அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குல்ல. அப்போ கர்மாவில் அட்டென்ஷன் போயிடுச்சு எல்லாருக்கும். அதனால் பாபா சொல்கிறாரு, கர்ம ஃபிலாசபி தான் பாபா சொல்லி தராரு. பரிகாரம்னு ஒன்றுமே கிடையாதுங்க. ஆத்மாவில் இருக்கிற கர்மாவை சரி பண்ணுறதுக்கு ஒரே விதி, ஆத்மா என்று புரிந்து கொண்டு பரமாத்மாவை நினைப்பது மட்டும்தான் உண்மையான பரிகாரம். மற்ற நம்ம செய்கிறது பக்தியில் பண்ணுறதெல்லாம் ஒரிஜினல் பரிகாரம்லாம் கிடையவே கிடையாது. இது நம்ம மனசாட்சியை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்ம இந்த பரிகார பூஜை பண்ணிட்டோம், அதனால் இனிமேல் நம்ம லைஃப் நல்லாயிருக்கும், நம்மளுக்கு நாமளே ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ்னால ஆறுதல் கொடுத்துக்கிறோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி அடுத்த பிரச்சனை வரும், திருப்பி அடுத்த பரிகாரத்துக்கு போகணும். அதுக்கு பதிலாக கடவுளை நினைக்க நினைக்க நம்ம மனசில் இருக்கிற பாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கப்பட்டால் லைஃப் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அதனால் எல்லாத்த விட மிகப்பெரிய பரிகாரம் தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை மனசால அன்பாக நினைக்கிறது தாங்க. இவ்வாறு நல்ல நல்ல வார்த்தைகளை நாம் நினைவு செய்ய வேண்டும். சாதுக்களையும் மகாத்மா என்று கூறுகின்றனர். மகான் பரமாத்மா என்று கூறுவது கிடையாது. மகான் ஆத்மா தான் சாமியாருங்க, மகாத்மா அப்படின்றோம். மகான் பரமாத்மாவா சொல்கிறோம், அப்படி சொல்கிறதே இல்லை. அப்போ ஈஸ்வர் சர்வவியாபின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய தப்புங்க. கடவுள் எப்படி சர்வவியாபியாக இருக்க முடியும்?
இன்றைக்கி உலகத்தில் பாவ ஆத்மாக்கள் தான் சர்வ வியாபியாக இருக்கிறாங்களே தவிர இறைவன் சர்வ வியாபியாக இருந்தால் உலகத்தோட வைப்ரேஷனே எவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி நிரம்பியதாக இருந்திருக்கும். இது எல்லாமே தவறாக ஆகிவிட்டது. அனைவரும் ஆத்மாக்கள் தான். எல்லார் உடம்புலையும் ஆத்மா தானே இருக்குது, பரமாத்மா இல்லை தானே. யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அனைவருக்குள்ளும் ஆத்மா இருக்கின்றது. படிப்பறிவு உள்ளவர்கள் மரத்திலும் ஆத்மா இருக்குது அப்படின்றத நிரூபித்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவங்க தான் அது ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த தாவரம் இருக்குல்ல, அதில் கூட ஆத்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 84 லட்சம் பிறப்பு இறப்பு இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. 84 லட்சம்னா முதல்ல அமீபா மாதிரி வருது ஆத்மா, புழுவாகுது, பூச்சி ஆகுது, வண்டு ஆகுது, நிலத்தில் நீர்லேயும் வாழக்கூடிய உயிரினங்களாக மாறுது, நீர்லேயே இருக்கிற உயிரினங்களாக இருக்குது. அதுக்கப்புறம் ஊர்வன, பரப்பன, அப்புறம் விலங்குகள். இது ஒன்று ஒன்றும் ஒரு 20 லட்சம் 16 லட்சம் அந்த மாதிரி பிறவிகள்லாம் போயிட்டு கடைசி 84 லட்சமாவது பிறவி தான் மனித உடலை எடுக்குது. அதனால தான் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொன்னாங்க. பாபா சொல்கிறாரு மொத்தமே 84 பிறவி தாங்க. 84 பிறவிக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. லைஃப்பை ஓட்ட முடியல அப்படின்னு நிறைய பேர் புலம்புறாங்க. நரக வேதனையாக இருக்குது அப்படின்றாங்க. உலகம் ஃபுல்லாக துக்கம் அசாந்தி நிறைஞ்சி கிடக்குது. 84 லட்சம் பிறவி எடுத்தால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். பாபா சொல்கிறாரு இதெல்லாம் சாஸ்திரத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் உண்மை என்னன்னு கடவுள் வந்து புரிய வைக்கிறாரு. 84 லட்சம் உயிரினங்கள் இருக்குது. அது எல்லா உயிரினங்கள்லேயும் நம்ம போக போகிறது கிடையாது. மனிதன் மனிதனாகத்தான் பிறப்பான். இந்த ஜெனட்டிக்ஸ் என்ன சொல்லுது, மனிதனோட குரோமோசோம் எவ்வளோ இருக்கோ அது மனிதனுக்கு வருது. மற்ற விலங்குகளுக்கு வேறு கவுண்ட்டு, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்று ஒன்று இருக்கும். அந்த விலங்குகள் மனிதனாக பிறக்க முடியாது, அதுக்குன்னு தனியாக இருக்குது ஜெனட்டிக்ஸு. அதே மாதிரி தான் இங்கே கூட ஆத்மா, மனித ஆத்மா வேறு, மிருக ஆத்மா பற்றி கவலைப்படாதீங்க. ஏன்னா அவங்க பாவமும் செய்ய போகிறதில்ல, புண்ணியமும் செய்ய போகிறதில்ல. நாம் மாறினா உலகம் மாறப்போகுது. அதனால் மனித ஆத்மாக்கள் மீண்டும் மனித ஆத்மாக்களாக தான் பிறப்பாங்களே தவிர மற்ற ஜீவராசிகளில் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க சொன்ன மாதிரி அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னா இது அவ்வளோ அருமையான பிறவியால் இருந்திருக்கணும். 84 லட்சம் முறை ட்ரை பண்ணி ஒன்று கிடைக்குதுன்னா அது எவ்வளோ ஈஸ்டாக இருக்கணும். அப்புறம் எதுக்கு சூசைடெலாம் பண்ணிக்கிறாங்க, வாழ முடியலன்னு தானே பண்ணுறாங்க. அப்போ இது வந்து கடைசி பிறவி, இது லோயஸ்ட்டு பர்த்து. ஹையஸ்ட்டு பர்த்து வந்து தேவதா தர்மம், அந்த ஜென்மம் தான். 84 பர்த்லேயே நம்ம ஆத்மா அப்படிங்கிற பேட்ரி டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சு. இது 84 லட்சம்லாம் தாங்காது. இன்னொன்று மனிதன் மனிதனாகத்தான் பிறப்பாங்க, வேறு எந்த உயிரினத்துலேயும் போக போகிறதில்ல. அப்போ 84 தான், 84 லட்சம் கிடையாது. ஆத்மா இல்லை எனில் எப்படி விருத்தி அடையும்? இப்போ வந்து மனித ஆத்மாக்கள் ஜடத்திற்குள் செல்ல முடியாத சாஸ்திரங்களில் இப்படிப்பட்ட விஷயங்களை கூட எழுதியிருக்கிறாங்க. இந்திரபிரஸ்து இருக்குல்ல, அந்த நகரம், அதாவது என்ன எழுதியிருக்காங்கன்னா இந்திரபிரஸ்துன்ற நகரம் இல்லை, நம்ம சிவபாபாவுடைய சபை இந்திர சபா. இந்திர சபைனா புரியுதா அவங்களுக்கு? தேவேந்திரன் இருக்கக்கூடிய சபை. அதில் இப்போ வந்து இந்த புஷ்பராக பரி அப்படின்லாம் பாபா சொல்வார். நீலம் பரி, அந்த மாதிரி பரினா தேவதைகள். அந்த தேவலோகத்தில் நிறைய தேவதைகள்லாம் இருப்பாங்க. சில தேவதைகள் நடனம் ஆடுவாங்க, சிலர் வாத்தியம் வாசிப்பாங்க, அப்படி நிறைய தேவதைகள் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அது 33 கோடி தேவர்களும் அங்கே தான் இருந்தாங்க. இங்கே வானத்தில் தேவலோகம். அதில் ஹெட்டு வந்து யாருன்னா இந்திரபிரஸ்தில், அது இந்திரன்னா அந்த
இந்திர சபையை தேவேந்திரனோட சபை அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு தேவதை வந்து, சில தேவதைகள் அடிக்கடி பூமிக்கு வருவாங்க. அப்போ ஒரு மனிதன் வந்து இந்த தேவதையை பார்த்துருவார். என்னையும் சொர்க்கத்தை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லுவார். சொர்க்கத்தெல்லாம் வந்து மனிதர்கள் வரக்கூடாது, அது தேவதைகள் இருக்கிற இடம்னு சொல்லுவார். என்னை எங்கேயாவது ஒளிச்சு வச்சுடு, அந்த சொர்க்கத்தோட அந்த தேவ சபை இருக்குல்ல, இந்திர சபை, அது எப்படி இருக்குது அப்படின்றத நான் ஒரே ஒரு முறை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவார். அந்த தேவதை என்ன பண்ணும், இந்திர சபைக்கு கூட்டிகிட்டு வந்துடும். அந்த தேவேந்திர சபையில் அந்த யார் விருப்பப்பட்டாரோ அந்த மனிதனை ஒளிச்சு வச்சிடும். அதுக்கப்புறம் இங்கே சபை நடக்கும், எல்லாமே நடக்கும். அப்போ இந்திரன் வந்து உட்காருவார். தேவேந்திரன் வந்து உட்கார்ந்த உடனே, ஏன்னா நர வாசனை அடிக்குது, நர வாசனை, யார் அந்த நரனை கூட்டிகிட்டு வந்தாங்க, அவங்க 2 பேருமே பூலோகத்துக்கு போயிடணும், அந்த நரன் கல்லாயிடணும் அப்படின்னு சாபம் விட்டுருவார். அதுக்கப்புறம் அந்த நரன் வந்து கல்லாயிடுவார். இந்த கூட்டிகிட்டு வந்த தேவதை மனிதனாக மாறிடும், மனித உடல் எடுத்துரும், அதால் மேலே வர முடியாது. அதுக்கப்புறம் ஒரு சாப விமோச்சனம் நடக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த தேவதை மேலே உலகத்துக்கு வரும். இப்படிலாம் கதையில் இருக்கு. அதனால் ஒரு மனுஷங்க என்ன ஆயிட்டாரு, கல்லாயிட்டாரு. ஆக முடியுமா? இப்போ 84 லட்சம் பிறவியில் ஒன்று கூட கல் கிடையாது. அவங்க கதைப்படியாக வாங்க, சாஸ்திரப்படி 84 லட்சம் உயிரினங்களில் ஆத்மா போகுது. அப்போ கல் எப்படி ஆகும்? கல்லுக்கு உயிரே கிடையாதே. இதெல்லாம் யார் சொல்கிறாங்க? புரிய வைக்கிறார், புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ சிவ தந்தை அனைத்தையும் புரிய வைக்கின்றார். முக்கியமாக என்னங்க, இந்த தேகத்தோட தர்மத்தை எல்லாம் புத்தியின் மூலமாக மறந்து தியாகம் செய்து தன்னை ஆத்மா என்று உணர்ந்து சிவ தந்தையை நினைவு செய்வது தான் முக்கியமான விஷயம். இதுதான் சிவபாபா சொல்கிறார். இந்த மாதிரி கான்சன்ட்ரேஷனோட தன்னை ஆத்மா அப்படிங்கிறத உணர்ந்து பரமாத்மாவுடைய நினைவில் இருக்கும் பொழுது நம்ம ஆத்மாவில் இருக்கக்கூடிய தீவினைகள் யோக அக்னியில் பஸ்மம் ஆகிவிடும். உங்களது 84 பிறவிகள் முடிவடைந்து விட்டன. இப்பொழுது தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக ஆத்மா ஆக வேண்டும். துக்கதாமம் அசுத்தமான இடமாகும். சாந்திதாம் மற்றும் சுகதாமம் தூய்மையான இடங்களாகும். இதை புரிந்திருக்கின்றீர்கள் அல்லவா? சுகதாமத்தில் இருக்கக்கூடிய தேவதைகளின் முன்பாக அனைவரும் தலை வணங்குகின்றனர். பாரதத்தில் புது உலகில் தூய்மையான ஆத்மாக்கள் இருந்தனர், உயர்ந்த பதவியில் இருந்தனர் என்பது இதன் மூலம் நிரூபணம் ஆகின்றது. என்னிடத்தில் எந்த குணங்களும் இல்லை, நிருகுணஹாரே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதே பாரதத்தில் சத்தியுகத்தில் சர்வ குண சம்பன்னமாக தேவதைகள் இருந்தாங்க. இப்போ ஒரு குணமும் இல்லைன்னு அவங்களே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க. எந்த குணங்களும் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓப்பனாக பக்தர்கள். மனிதர்களிடத்தில் பற்றுதல் மட்டும் அதிகமாக இருக்குங்க. 5 விகாரம் வேணால் அதிகமாக இருக்கே தவிர ஒரு குணமும் இல்லை. பற்று எப்படி இருக்குன்னா, இறந்து போனவங்களை கூட மறப்பது கிடையாது. இப்போ நார்மல் டெத்துன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இயற்கை மரணம், இறந்துட்டாங்க. அவங்க கண்டிப்பாக இன்னொரு இடத்துல என்ன பண்ண போகிறாங்க, பிறக்க தான் போகிறாங்க. காரியம்லாம் எதுக்காக செய்கிறாங்க? சூக்ஷமாக பற்று இருந்தால் கூட அதை கட் பண்ணி விடுறது தான் காரியம். அவங்க என்ன பண்ணுவாங்க, ரீபர்த்துக்கு ஆத்மா கிளம்பிடும். இந்த பிறவியில் செஞ்ச பாவ புண்ணியத்தோட பெண்டிங் லிஸ்ட்டு, அது அடுத்த பிறவிக்கு இன்றைக்கி க்ளோசிங் பேலன்ஸ் அடுத்த பிறவிக்கு ஓப்பனிங் பேலன்ஸாக மாறும். அதுக்கப்புறம் அந்த பிறவியில் செய்கிற புண்ணியம் பாவம் ஆட் ஆகிட்டே வரும். அதனுடைய முடிவில் அந்த க்ளோசிங் பேலன்ஸ் எடுத்துக்கிட்டு ஆத்மா கிளம்பும். இப்படி தான் நம்ம 84 பர்த்தை முடிச்சிருக்கோம், கடைசி பர்த்தில் இருக்கிறோம்.
ஆனாலும் சில பேர் இறந்து போனவங்கள ரொம்ப நினைக்கிறாங்க. இது நான்பிகே செஞ்சால் பரவாயில்ல, அவங்களுக்கு தெரியாது ஆத்மா கழிவு இல்லைன்னு. இந்த பிகேஸே ரொம்ப நினைக்கிறாங்க, பற்று நிறைய இருக்கிறதுனால. இவர் என்னுடைய குழந்தை அப்படிங்கிறது புத்தியில் வருது. கணவன் அல்லது குழந்தை இறந்து விட்டால் அவரை நினைவு செய்து கொண்டே இருக்கின்றார்கள். யாராவது இறந்து போயிட்டாங்க க்ளோஸ் ரிலேஷன் அப்படின்னா அதை நினச்சிட்டே இருக்காங்க. சில பேர் ரொம்ப சின்ன வயசுலேயே இறந்து போயிடுவாங்க. அப்போ அவங்களோட நினைவு அதிகமாக இருக்கும். அது கணவன் மனைவி அல்லது குழந்தை தாய் தந்தை அந்த மாதிரிலாம் பல ரிலேஷன் க்ளோஸ் ரிலேஷனாக இருப்பாங்க. அப்போ அவங்களால மறக்க முடியாது. கதறி கதறி அழுது நினைக்கிறாங்க. இப்போ சப்போஸ் ஆக்சிடெண்ட்டில் போயிட்டாங்க, ஏதோ ஒன்றில் செத்து போயிட்டாங்க அப்படின்னா அப்படி அழுகிறாங்க. இவங்களோட துக்கம் அந்த ஆத்மாவுக்கு போய் தாக்கும். பாடி கான்ஷியஸில் இருக்கும்போது கூட மற்றவங்களுடைய நினைவுகள் நம்மளால் கேட்ச் பண்ண முடியாது. அவங்களுக்கு பாடி இல்லாமல் இருக்காங்க. ஒன்று சூக்ஷ்ம சரீரத்தில் இருப்பாங்க, இல்லைன்னா நெக்ஸ்ட் பர்த்துக்கு போயிருப்பாங்க. அவங்க ஈஸியாக கேட்ச் பண்ணுவாங்க. சில குழந்தைங்க சின்ன குழந்தையாக இருக்கும், அழுதுகிட்டே இருக்கும். பசியான்னு பார்த்தா பசி இருக்காது, உடம்பு நல்லா இருக்கும், ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு டாக்டர் கூட சொல்லுவாங்க. ஆனால் அது அழுது மட்டும் அழுதுகிட்டே இருக்கும். ஏன்னா அவங்களுடைய ரிலேஷன் அங்கே அழுதுட்டுருக்குறாங்க போன பிறவியில், இது பாதியில் வந்திருக்குல்ல. அப்போ அந்த குழந்தையோட இது முற்பிறவியினுடைய ரிலேஷன்ஸ்லாம் நினச்சி அழுதுட்டுருக்காங்க. அந்த துக்கம் மட்டும் இந்த ஆத்மாவுக்கு ரீச் ஆகும், வைப்ரேஷன் கேட்ச் பண்ணிக்கும். கேட்ச் பண்ணிவிட்டு அது உலகத்தில் எந்த மூலையில் பிறந்திருந்தாலும் உட்காந்து அழுதுட்டுருக்கோம் அந்த குழந்தைங்க. இப்போ சொல்லுங்கள், உங்கள் ரிலேஷன் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு யாரும் அழாதீங்க, யோகா பண்ணுங்கள். அவங்களுக்காக அந்த ஆத்மா சாந்தி அடையட்டும், அந்த ஆத்மா எங்கே பிறந்தாலும் சந்தோஷமாக இருக்கட்டும், சந்தோஷமான வாழ்க்கை வாழட்டும், நிம்மதியாக இருக்கட்டும் அப்படின்னு பாபாட்ட சொல்லுங்கள். யோகா எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் பண்ணுங்கள், ஆனால் அழக்கூடாது. ஒரு மனைவி 12 மாதங்கள் வரை அதிகமாக நினைவு செய்து கொண்டே இருக்கின்றார். கணவன் போயிட்டாங்க அப்படின்னா முகத்தை மூடி அழுது கொண்டே இருக்கின்றார். இதே போன்று முகத்தை மூடிக்கொண்டு இரவு பகல் இப்படி இவ்வளோ டீப்பாக நினச்சா இவ்வளோ அழுக வரும். இந்த மாதிரி கடவுளை நினச்சா இந்நேரம் நம்ம கர்மாத்தீத்த நிலையில் அடைஞ்சிருப்போம் அப்படி நினைக்கிறோமா? இடைவிடாத நினைவு நினச்சி அழக வேண்டியதை அந்த மாதிரி என்ன நினச்சிங்களான்னு பாபா கேட்குறாரு. இந்நேரம் நம்ம பாவத்தில் அட்லீஸ்ட் பாதி பாவமாவது குறைஞ்சிருக்கோம்ல. இரவு பகல் நீங்கள் தந்தையை நினைவு செய்தால் உங்களுடைய கவலைகள் எல்லாம் தூர விலகிவிடும் என்று சிவ தந்தை கூறுகின்றார். எவ்வாறு நீங்கள் கணவரை நினைவு செய்து கொண்டே இருக்கின்றீர்களோ அவ்வாறு என்னை நினைவு செய்தீர்கள் என்றால், அதாவது சிவ தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களது விகர்மங்கள் விநாசம் ஆகிவிடும். இப்படி செய்யுங்க அப்படின்னு பாபா யுக்திகளை சொல்லி கொடுக்குறார். நீங்கள் இறந்து போனவங்கள நினச்சி அழுகிறதுனால ரிட்டர்ன் வர போகிறாங்களா? இல்லை, வர முடியாது. இன்னொன்று, அவங்க கர்ம அனுசாரம் அவங்க வேறு இடத்துல பிறக்கணும்னு விதி இருந்தால் அவங்க போய் தான் ஆகணும். என்ன பண்ணுவீங்க? போயிட்டாங்க, யோகா பண்ணுங்கள். சர்வ சம்பந்தம் பாபாட்ட வைங்க. எந்த சம்பந்தம் உங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணது அப்படின்னா அந்த சம்பந்தத்தில் பாபாவை நினைங்க. இன்று இவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டது, இவ்வளவு லாபம் ஏற்பட்டது என்று வியாபாரிகள் தினமும் கணக்கு பார்க்கின்றார்கள். சிலர் மாதம் ஒரு முறை பார்க்கின்றார்கள். இங்கும் இது மிகவும் அவசியமானது ஆகும். தந்தை அடிக்கடி புரிய வைக்கின்றார். சிவ தந்தை கூறுகின்றார், குழந்தைகளாகிய நீங்கள் சௌபாகியசாலிகள். சௌனா 100 மடங்கு பாக்கியசாலிகள், 1000 மடங்கு பாக்கியசாலிகள், பத்மாபதம் பாக்கியசாலிகள், பல கோடானு கோடி மடங்கு பாக்கியசாலிகள். எந்த குழந்தைகள் தங்களை சௌபாகியசாலிகள் என்று நினைக்கின்றார்களோ
அவர்கள் அவசியம் நல்ல முறையில் சிவ தந்தையை நினைவு செய்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள்தான் ரோஜா மலராக ஆவார்கள். இதை சுருக்கமாக புரிய வைக்க வேண்டியதாக இருக்கின்றது. நறுமணமுள்ள மலர்களாகத்தான் நாம் ஆக வேண்டும். முக்கியமானது நினைவிற்கான விஷயமாகும். சன்னியாசிகள் யோகா என்ற வார்த்தையை கூறிவிட்டனர். யோகா அப்படின்னா யூஜ் அப்படின்னு ஒரு சமஸ்கிருத வார்த்தை. யூஜ் அப்படின்னா கனெக்ஷன். கனெக்ஷன் வித் காடுன்னு சொல்லாமல் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஃபிசிக்கல் யோகாவுக்கு போயிட்டாங்க. பாபா சொல்கிறாரு, யோகா என்ற வார்த்தை சொல்லிட்டாங்களே, அதுக்கு பதிலாக என்னை நினைவு செய்யுங்கள், அல்லது என் நினைவு இருக்கின்றதா என்று லௌகிக தந்தை யாராவது கேட்பாங்களா? என்ன நினைக்கிறீங்களான்னு கேட்க மாட்டாங்க. குழந்தைக்கு தந்தையின் நினைவு இருக்க தான் செய்யும். இது சட்டம், இப்படி தான் ரூலு. குழந்தைங்க அவங்க அப்பா அம்மாவை நினைக்க தானே செய்வாங்க. ஆனால் சிவபாபா மட்டும் நினைக்கிறது இல்லை. பிகேஸு அந்த அப்பா அம்மாவை நினைக்கிற பிகேஸு இந்த அப்பா ஆத்மாவுடைய தாய் தந்தையே நினைக்கிறது இல்லை. கேட்டால் மாயா மறக்க வைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கு வருகின்றீர்கள், நான் தந்தையிடம் செல்கின்றேன் என்று புரிந்து கொள்கின்றீர்கள். ஆக தந்தையின் நினைவு இருக்க வேண்டும் தானே. அதனால தான் தந்தை சித்திரங்களையும் உருவாக்கியுள்ளார். அதை கூடவே வைத்திருக்க வேண்டும். முதலில் தந்தையின் மகிமையிலிருந்து ஆரம்பம் செய்யுங்கள். இவர் நமது தந்தை ஆவார், அதாவது அனைவருக்கும் தந்தை ஆவார். இந்த கண்ணதாசன் சொல்லியிருப்பார்ல, பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோரின் தந்தை இறைவன். இப்போ சிவ தந்தை அனைத்து ஆத்மாக்களின் தந்தை ஆவார். அனைவருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல் ஆவார். ஞான கடல் ஆவார். ஞானம் நிறைந்தவர் ஆவார். பாபா நமக்கு சிருஷ்டி சக்கரத்தின் முதல் இடை கடையின் ஞானத்தை கொடுக்கின்றார். இதன் மூலமாக நாம் திரிகால தரிசிகளாக மாறுகின்றோம். திரிகால தரிசிகளாக இந்த சிருஷ்டியில் மனிதர்கள் யாருமே இருக்க முடியாது. தந்தை கூறுகின்றார், இந்த லக்ஷ்மி நாராயணனும் திரிகால தரிசி கிடையாது. ஏன்னா லக்ஷ்மி நாராயணன் மட்டும் நம்ம கீழே இறங்க போகிறோன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, கன்னத்தில் கையை வச்சு உட்காந்துருவாங்க. அந்த லைஃப்பை என்ஜாயே பண்ண முடியாது. நம்மளுக்கு வருங்கால தேவதை நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குங்க. ஆனால் தேவதைகள் இப்படிலாம் கஷ்டப்படணும்னு நினச்சா கஷ்டப்படுவாங்க தானே. அதனால் அவங்க திரிகாலதர்ஷி கிடையாது, சிங்கிள் காலதர்ஷி, நிகழ்காலத்தில் வாழ்வாங்க. நீங்கள் திரிகாலதர்ஷி ஆகின்றீர்கள் மற்றும் மற்றவர்களையும் திரிகாலதர்ஷி, முக்காலம் உணர்ந்தவர்களாக நீங்களும் ஆகுறீங்க, மற்றவர்களையும் ஆக்குகின்றீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயணனிடம் ஞானம் இருந்தால் பரம்பரையாக இருந்திருக்கணும் தானே. இடையில் விநாசம் ஆகி விடுகின்றது. ஆகையினால பரம்பரை என்று சொல்ல முடியாது. ஆக இந்த குழந்தைகள் இந்த படிப்பை நல்ல முறையில் சிந்தனை செய்ய வேண்டும். நீங்களும் உயர்ந்தலும் உயர்ந்த படிப்பை சங்கம யுகத்தில்தான் படிக்கின்றீர்கள். நீங்கள் நினைவு செய்வது கிடையாது. தேக அபிமானத்தில் வந்து விடுகின்றீர்கள் எனில் மாயை அடி கொடுத்து விடுகின்றது. 16 கலைகள் நிறைந்தவர்களாக ஆகின்ற பொழுதுதான் விநாசத்திற்கான ஏற்பாடும் நடைபெறுகின்றது. அவர்கள் விநாசத்திற்காக நீங்கள் அழிவற்ற பதவிக்கான ஏற்பாடுகளை செய்கின்றீர்கள். கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்களுக்கு இடையே யுத்தம் நடைபெறவில்லை. கௌரவர்கள் மற்றும் யாதவர்களுக்கு நடைபெறுகின்றது. நாடகப்படி பாகிஸ்தானம் உருவாகிவிட்டது.
எப்பொழுது உங்களது பிறப்பு ஏற்பட்டதோ அப்பொழுதுதான் அதுவும் ஆரம்பமானது. இப்பொழுது தந்தை வந்திருக்கின்றார் எனில் அனைத்தும் நடைமுறையில் ஏற்பட வேண்டும் அல்லவா? இரத்த நதி ஓடும். பிறகு எந்த நாட்டில் இரத்த ஆறு ஓடிச்சோ அந்த நாட்டில் நெய்யாறு, பாலாறு, தேனாறு எல்லாம் ஓடும் சொல்லியிருக்காங்க சாஸ்திரத்தில். இப்போ பாருங்கள், சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த இடத்தை விட்டு கொடுத்துருங்க, இல்லையெனில் சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ காஷ்மீரை விடுங்கன்னுவாங்க, நம்மளும் காஷ்மீரை விட்டுருவோம். அதுக்கப்புறமா அடுத்த ஸ்டேட்டுக்கு வருவாங்க. அப்புறம் அப்படியே இந்தியா ஃபுல்லாக கொடுத்துட வேண்டியது தான். கொடுத்துடலாமா? இல்லாட்டி அவங்க சண்டை போடுறேன்னு நிற்கிறாங்க, என்ன பண்ணலாம்? இந்த பாதை கடக்கக்கூடாது, இது எமது பாதையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன செய்ய முடியும்? இது எங்கள் ஏரியாங்க, இந்த எங்கள் ஏரியாவில் நீங்கள் வரக்கூடாது, எல்லை போட்டிருக்காங்க. எல்லை படை வீரர்கள்லாம் நிற்பாங்க. நம்மளுக்கே தெரியாது, நிறைய அந்த பாகிஸ்தான் பார்டரு, சைனா பார்டர்லலாம் எல்லைப்படைகள் இருக்காங்க. அவங்களாம் ரொம்ப இரவும் பகலும் பனி புயலெல்லாம் இருந்து போராடிட்டு வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இப்போ சில இடங்களில் படகு, இது ஸ்தூலமான மனுஷங்க வரக்கூடாதுன்னு சொல்கிறது நிலப்பரப்பில். நீர்ப்பரப்பில் அவங்க நாட்டு படகு எங்கள் நாட்டுக்கு வரக்கூடாது, வந்தால் நாங்கள் அந்த படகை அரெஸ்ட் பண்ணிவிடுவோம். படகுனா என்ன அர்த்தம்? அந்த படகுல வர்றவங்களெல்லாம். அது ஒரு பிரச்சனை ஒரு பக்கம் ஓடிக்கிட்டுருக்கு. அவசியம் கருத்து கேட்கின்றார்கள். உதவிக்கான நம்பிக்கை ஏற்பட்டிருந்தாலும் அது தங்களுக்குள்ளே அழித்து விடுவர். இங்கு உள்நாட்டு கலவரம் என்பது நாடகத்தில் பதிவாக ஆகியிருக்கின்றது. மதங்களால், ஜாதியினால், மொழியினால், நாட்டுனால நிறைய பிரச்சனைகள், நிறைய பிரிவினைகள் இருக்குது. எவ்வளோ பிரிவினைகளோ அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இப்பொழுது சிவ தந்தை கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, மிக மிக புத்திசாலியாக மாறுங்கள். இங்கிருந்து வெளியில் வீட்டிற்கு சென்றதும் மறந்து விடாதீர்கள். இங்கு நீங்கள் வருமானம் சேமிப்பதற்காக வருகின்றீர்கள். மதுபனுக்கு சிறிய சிறிய குழந்தைகளை அழைத்து வருகின்றீர்கள் எனில் அவர்களது பந்தனத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்றத பாருங்கள். இங்கு ஞான கடலின் கடற்கரைக்கு வருகின்றீர்கள். எந்த அளவு வருமானம் செய்கின்றீர்களோ அந்த அளவு நல்லது ஏற்படும். இதில் ஈடுபட வேண்டும், அப்போ தான் புரியும். ஈஸ்வரிய ஞான ரத்தினங்களினால் புத்தி எனும் பையை நிரப்பிக் கொள்வதற்காகத்தான் நீங்கள் வருகின்றீர்கள். கிளாஸ் எதுக்காக கேட்குறோம்? நம்மளுடைய புத்தின்ற பையை ஞான ரத்தினங்களால் நிரப்பிக் கொள்வதற்காக. அதனால தான் அவருக்கு என்ன பேர்? போலாநாத். எவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்கிறாரு. நம்மகிட்ட இருக்கக்கூடிய விகாரங்கள் அப்படின்ற குப்பை கூலத்தெல்லாம் கொடுத்துட்டு சிவபாபாட்டிருந்து ஞானம், குணம், சக்திகள் எனக்கூடிய ரத்தினங்களை அடைகின்றோம். புத்தி எனும் பையை நிரப்பி விடுங்கள் என்று பாடுகின்றனர் அல்லவா? பையை நிரப்பி விடுங்கள் என்று பக்தர்கள் சங்கர் முன்னாடி போய் பருதோ ஜோலி அப்படின்னு கேட்குறாங்க. சங்கருக்கு முன்னாடி அவர் சங்கர் சிவன் ஒன்று என்று நினைத்து விட்டார்கள். அவரை பார்த்தா ஹர் ஹர் மகாதேவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சிவனெல்லாம் குறிக்குது. சிவசங்கர மகாதேவ் அப்படின்னு வேற சொல்கிறாங்க. ஆக மகாதேவ் யார்? பெரியவராயிட்டார். இந்த மாதிரி சிறிய சிறிய விஷயங்களை மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகும். இப்பொழுது நீங்கள் பிராமணர்களாக இருக்கின்றீர்கள். ஞானத்தை அடைந்து கொண்டே இருக்கின்றீர்கள் என்பது குழந்தைகளாகி உங்களுக்கு புரிய வைக்கப்படுகின்றது. இப்பொழுது நீங்கள் படிக்கின்றீர்கள். யார் அனைவரையும் விட அதிகமாக படிக்கின்றார்களோ மற்றும்
கற்பிக்கின்றார்களோ அவர்களது நடத்தையும் நன்றாக இருக்கும். அனைவரின் நடத்தைகளை விட மிக நல்ல நடத்தை யாருடையது? நம்ம யஜ்யத்தில் மம்மாவுடையது, பிரம்மா பாபாவுடையது. இவர் பெரிய தாயாக ஆகிவிடுகின்றார் பிரம்மா பாபா. இவருள் பிரவேசம் செய்து குழந்தைகளை படைக்கின்றார். தாய் தந்தை இணைந்திருக்கின்றனர். எவ்வளவு குப்தமான விஷயமாகும். பிரம்மா பாபா பெரிய அம்மா, சிவ பாபா அப்பா. ஒரே உடலில் உயிர் இருக்கு. எவ்வாறு நீங்கள் படிக்கின்றீர்களோ அதே போன்று மம்மாவும் படித்தார்கள். அவரை தத்தெடுத்தார். இப்போ நாம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு காலத்தில் மம்மாவும் இறை மாணவியாக தான் இருந்தாங்க. அதி புத்திசாலியாக இருந்தாங்க மம்மா. அதனால தான் நாடகப்படி அவங்களுக்கு சரஸ்வதி என்ற பெயர் கிடைத்தது. பிரம்மபுத்திரா நதி என்பது பெரிய நதியாகும். கடல் மற்றும் பிரம்மபுத்திரா நதியில் தான் மேலா பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது. இவர் பிரம்மா பெரிய நதியாக இருக்கின்றார், தாயாகவும் இருக்கின்றார் அல்லவா? இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, உங்களை எவ்வளோ உயர்ந்த இடத்துக்கு நான் அழைத்து செல்கின்றேன். குழந்தைகளாகிய உங்களை தான் தந்தை பார்த்திருக்கின்றார். அவர் யாரையுமே நினைக்க மாட்டார். இவரது ஆத்மாவும் தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார். நாம் அனைவரும் குழந்தைகளை பார்க்கின்றோம். ஆத்மாவாகிய நான் சாட்சியாக இருந்து பார்க்கக்கூடாது. ஆனால் தந்தையின் சுகவாசம் சேர்ந்திருப்பதன் மூலம் நானும் அவ்வாறே பார்க்கின்றேன். தந்தையின் கூடவே இருக்கின்றேன் அல்லவா? ஆக்சுவலாக சாட்சியாக இருந்து தான் பார்க்கணும். ஆனால் அது பிரிண்டிங் மிஸ்டேக்கா என்னன்னு தெரில. சாட்சியாக இருந்து பார்க்கக்கூடாதுன்னு இருக்குது. சாட்சியாக இருந்து தான் பார்க்கணும், ஆனால் நம்மளால தான் பார்க்க முடியலையே. நம்ம ஓவர் இன்வால்மெண்ட்டு, வேஷத்தை உண்மை நினைக்கிறதுனால டிட்டாச்சு அப்சர்வராக நம்மளால் இருக்க முடியல. அதுக்கு தான் பாபா சொல்கிறாரு, நீங்கள் பாபாவுடைய கனெக்ஷனில் இருக்கிறீங்க, பாபாவுடைய நினைவில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் சாட்சியாக இருந்து கண்டிப்பாக பார்க்கலாம். தந்தையின் கூடவே இருக்கின்றேன் அல்லவா? அவரது குழந்தையாக இருப்பதால் கூடவே இருந்து பார்க்கின்றேன். நான் உலகத்திற்கு எஜமானனாக ஆகி சுற்றி வருகின்றேன். நான் தான் செய்கின்றேன் என்பதை போன்று உணர்கின்றேன். நான் திருஷ்டி கொடுக்கின்றேன். தேக சகிதமாக அனைத்தும் மறக்க வேண்டியதாக இருக்கின்றது. பிரம்மா பாபா முன்னாடி திருஷ்டி கொடுக்கும் பொழுது மற்றவங்களாம் அந்த தேகம் அந்த சம்பந்தங்களை மறந்து பாபாவே நினச்சிட்டு இருந்தாங்களாம். மற்றபடி குழந்தை மற்றும் தந்தை இருவரும் ஒன்று போல ஆகிவிடுகின்றோம். ஆக அதிகமாக முயற்சி செய்யுங்கள் என்று சிவ தந்தை புரிய வைக்கின்றார். மம்மா பாபா அனைவரையும் விட அதிகமாக சேவை செய்தனர். வீட்டிலும் தாய் தந்தை வேலை அதிகம் செய்பவர் அல்லவா? சேவை செய்பவர்கள் பதவியும் அவசியம் உயர்ந்ததாக அடைவார்கள் எனில் பின்பற்றப்பட வேண்டும் தானே. இங்கே சேவை பண்ணால் அங்கே பெரிய பதவினா அது ஃபாலோ பண்ணணும் தானே. தந்தை எவ்வாறு அபகாரம் செய்கிறவர்களுக்கு உபகாரம் செய்கின்றாரோ அவ்வாறு நீங்களும் பின்பற்றுங்கள். இதன் பொருளையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சிவ தந்தை கூறுகின்றார். என்னை நினைவு செய்யுங்கள், வேறு யார் கூறுவதையும் கேட்காதீர்கள். யாராவது ஏதாவது கூறினால் கேட்டும் கேட்காமல் இருப்பது போல இருந்து விடுங்கள். நீங்கள் புன்முறுவல் செய்து கொண்டே இருந்தால் அவர்கள் தானாகவே தலை குனிந்து விடுவார்கள். யாராவது கோபப்பட்டால் நீங்கள் அவர்கள் மீது மலர் தூவுகின்றோம் என்று பாபா கூறியுள்ளார். நீங்கள் அபகாரம் செய்கின்றீர்கள், நாங்கள் உபகாரம் செய்கின்றோம் என்று
கூறுங்கள். தீமை செய்கிறவங்க, நீங்கள் எங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறீங்க, ஆனால் அவங்களுக்கு நல்லது தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லது செய்யுங்க. சுயம் தந்தை கூறுகின்றார், முழு உலகத்திலும் உள்ள மனிதர்கள் எனக்கு அபகாரியாக தாங்க இருக்காங்க. ஏன் தெரியுமா? நாமளே அதான் பண்ணோம். நம்மளுக்கு நம்ம புகழ்கிறோம்ல நினச்சிட்டு இருந்தோம். இது இவ்வளோ பெரிய அபகாரம்னு இவர் ஃபீல் பண்ணுவான்னு தெரிஞ்சு தான் நம்ம சொல்லியிருப்போமா? ஆனால் அவர் ஃபீல் பண்ணுறார் பாருங்கள். என்னை சர்வவியாப்பி என்று கூறி எவ்வளவு நிந்தனை செய்கின்றார்கள். ஈஸ்வர் சர்வவியாப்பின்னு சொல்லிட்டாங்க. சத்தியுகத்தில் சர்வவியாப்பின்னு சொன்னாச்சும் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். அந்த தேவதைகள் ஃபுல் சார்ஜ் பேட்டரியில் இருந்தாங்க. இப்போ எப்படி இருக்காங்க? எல்லாரும் லோ பேட்டரியில் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ போயிட்டு என்ன சொல்கிறாங்க? ஈஸ்வர் சர்வவியாப்பி. அது சொல்லாமா? இதெல்லாம் நிந்தனை செய்கிறாங்க. நான் அனைவருக்கும் உபகாரம் செய்கின்றேன். குழந்தைகளாகிய நீங்களும் அனைவருக்கும் உபகாரம் செய்ய வேண்டும். நானும் தீமை செய்கிறவங்களுக்கு நல்லது செய்கிறேன், நீங்களும் தீமை செய்கிறவங்களுக்கு நல்லது செய்யுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். நாம் எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு பர்த் எப்படி இருந்தது, லாஸ்ட்டு பர்த் எப்படி இருக்குது? உலகிற்கு எஜமானர்களாக ஆகின்றீர்கள். நினைத்து கூட பார்க்கவில்லை தானே? பலருக்கு வீட்டில் அமர்ந்தபடியே சாட்சாத்காரம் ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் சாட்சாத்காரம் பார்க்கறதுனால எந்த லாபமும் இல்லை. சிறிது சிறிதாக மரம் விருத்தி அடைந்து கொண்டே போகின்றது. இந்த தெய்வீக மரம் ஸ்தாபனை ஆகி கொண்டே இருக்கின்றது அல்லவா? இந்த தெய்வீக மலர்களின் தோட்டம் உருவாகி கொண்டிருக்கின்றது என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். சத்தியுகத்தில் தேவதைகள் தான் இருப்பார்கள். பிறகு சக்கரம் சுற்ற ஆரம்பித்து விடுகின்றது. 84 பிறவிகளும் சுற்றி வராங்க தேவதைகள். மற்ற ஆத்மாக்கள் எங்கேருந்து வருவாங்க? நடுவில் வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. நாடகத்தில் எத்தனை ஆத்மாக்கள் இருக்கிறாங்க? யாரும் நடிப்பதிலிருந்து விடுபட முடியாத இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கும். ஆத்மா ஒரு பொழுதும் கூடுவதும் கிடையாது, குறைவதும் கிடையாது, பெரியது சிறிதாக ஆவது கிடையாது. தந்தை வந்து இனிமேலும் இனிமையான குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். குழந்தைகளே, சுகம் கொடுப்பவர்களாக ஆகுங்கள் என்று கூறுகின்றார். தங்களுக்குள் சண்டையிட்டு கொள்ளாதீர்கள் என்று லௌகீகத்தில் சொல்லுவாங்களே, தாய் தந்தை சொல்லுவாங்க. முக்கியமாக அம்மா சொல்லுவாங்க, பசங்களாம் ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னா சண்டை போட்டுக்காதீங்க, அன்பாக இருங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. எல்லையற்ற தந்தையும் குழந்தைகளுக்கு கூறுகின்றார். அவரும் தாயும் மாணவனாக இருக்கிறார் தானே. என்ன சொல்கிறாரு? நினைவு யாத்திரை மிகவும் எளிதாகும். அந்த யாத்திரை பல பிறவிகளாக செய்து வந்தீர்கள். இருப்பினும் ஏணியில் இறங்கி பாவ ஆத்மாக்களாகத்தான் ஆனீர்கள். இது ஆன்மீக யாத்திரை என்று சிவ தந்தை கூறுகின்றார். இந்த மரண உலகத்திற்கு திரும்பி வரக்கூடாது. இந்த யாத்திரை முடித்து திரும்பி வந்து விடுவார்கள். தீர்த்த யாத்திரை போகிறாங்களே, சார்தாம் யாத்ரா போகிறாங்க, கைலாஷ் யாத்ரா, காசி யாத்ரா, அந்த மாதிரி நிறைய யாத்திரையெல்லாம் போகிறாங்க. எங்கே போகிறாங்க? எவ்வளோ நாள் இருப்பாங்க? திருப்பி வீட்டுக்கு தானே வந்து ஆகணும். அந்த யாத்திரை முடித்து திரும்பி வந்து விடுகின்றனர். பிறகு முன்பு போலவே ஆகி விடுகின்றனர். இந்த தீர்த்த யாத்திரை போகும்போது கொஞ்சம் பயபக்தியோடு இருக்காங்க, திரும்பவும் பழைய மாதிரி ஆயிடுறாங்க. நாம் சொர்க்கத்திற்கு செல்வோம் என்பதை நீங்கள் அறிகின்றீர்கள். ஸ்வர்க்கம் இருந்தது, மீண்டும் ஸ்வர்க்கம் ஏற்படும். இந்த காலச்சக்கரம் சுற்றியே ஆக வேண்டும். உலகம் ஒன்றுதான், மற்றபடி நட்சத்திரங்களில் உலகம் கிடையாது. மேலே சென்று பார்ப்பதற்கு சில பேர் தலையை எவ்வளோ உடச்சிக்கிறாங்க. இந்த மாதிரி தலையை உடச்சி கடைசியில் மரணம் எதிரிலேயே இருக்குது.
இவை அனைத்தும் விஞ்ஞானம் ஆகும். சயின்ஸ் மூலமாக மேலே என்ன இருக்குன்னு போய் பார்க்க போகிறாங்க. பிறகு என்ன நடக்கும்? மரணம் எதிரில் இருக்கின்றது. ஒரு பொழுதும் மேலே சென்று தேடுகின்றனர் ஒரு பக்கம். மற்றொரு புறம் என்ன பண்ணுறாங்க? புது பூமி இருக்கான்னு தேடுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த பழைய உலகத்திற்கு அணுகுண்டு அந்த மாதிரி மரணத்திற்கான ஏற்பாடுகள் செய்கின்றார்கள். மனிதர்களின் புத்தி எப்படியெல்லாம் இருக்கின்றது பாருங்கள். யாரோ தூண்டுதல் கொடுப்பதாக அவர்கள் நினைக்கின்றனர். உலக யுத்தம் அவசியம் ஏற்படும் என்று ஸ்ரீபாபா சொல்கிறாரு. அதே மகாபாரத யுத்தமாகும். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்களும் எந்த அளவிற்கு முயற்சி செய்வீர்களோ அந்த அளவிற்கு தான் நன்மை செய்வீர்கள். குதாவின் இறைவனின் குழந்தைகளாக இருக்கின்றீர்கள். பகவான் தனது குழந்தைகளாக ஆக்குகின்றார் எனில் நீங்கள் பகவான் பகவதிகளாக ஆகிவிடுகின்றீர்கள். லக்ஷ்மி நாராயணனை தேவி தேவதைகள் என்று கூறுகின்றனர் அல்லவா? கிருஷ்ணரை கடவுள் என்று கூறுகின்றார்கள். ராதையை அந்த அளவு ஏற்றுக்கொள்வது கிடையாது. கிருஷ்ணாவுக்கு நிறைய பக்தர்கள் இருக்கிறாங்க ராதாவை விட. கிருஷ்ணருக்கு எவ்வளோ கோவில் இருக்குது. கிருஷ்ணர் ராதாவும் சேர்ந்து இருப்பாங்க. மற்றபடி ராதாவுக்கு தனியாக மகிமை அவ்வளோ கிடையாது, கிருஷ்ணருக்கு இருக்கிற மாதிரி. சரஸ்வதிக்கு புகழ் இருக்கின்றது, ராதைக்கு கிடையாது. கிருஷ்ணருக்கு இருக்கு புகழ், பிரம்மாவுக்கு கிடையாது. சரஸ்வதிக்கு இருக்கு, அம்மனுக்கு இருக்கு. ஆனால் லக்ஷ்மிக்கு, அதாவது இந்த ராதைக்கு அவ்வளோ இல்லை. அப்புறம் கலசத்தை லக்ஷ்மிகிட்ட காண்பிக்கிறாங்க, அதுவும் தவறு செஞ்சு இருக்கிறாங்க. கலசம் அவங்க பார்க்கடலை கடைஞ்சி கலசத்தோட லக்ஷ்மி வரா மாதிரி காமிச்சிருக்காங்க. சரஸ்வதிக்கு கூட நிறைய பெயர்கள் வைத்து விட்டார்கள். அது நீங்கள் தான் தேவிகளுக்கு பூஜைகள் நடைபெறுகின்றது என்றால் ஆத்மாக்களுக்கு பூஜைகள் ஏற்படுகின்றது. இந்த சரஸ்வதி லக்ஷ்மி இவங்களாம் யார்? ஆத்மாக்கள் தான். அவங்க பரமாத்மா கிடையாது. பரமாத்மா ஒருத்தர் தான், காட் சிவா. மற்றபடி தேவ ஆத்மாக்கள் இவங்கெல்லாம், லக்ஷ்மி, சரஸ்வதி, கிருஷ்ணா, ராதா இவங்கெல்லாம். தந்தை குழந்தைகளுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் புரிய வைக்கின்றார். நல்லது. இனிமேலும் இனிமையான தேடி கண்டுபிடிக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், எவ்வாறு தந்தை அபகாரம் செய்கிறவர்களுக்கும் உபகாரம் செய்கின்றாரோ அதே போன்று தந்தையை பின்பற்ற வேண்டும். தீமை செய்கிறவங்களுக்கு கூட பாபா நன்மை செய்வார். அந்த மாதிரி நாம் தந்தையை பின்பற்ற வேண்டும். யார் என்ன பேசினாலும் கேட்டும் கேட்காமல் இருந்துவிட வேண்டும். புன்முறுவலுடன் இருக்க வேண்டும். ஒரு தந்தை கூறுவதை மட்டுமே கேட்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், சுகமானவர்கள் ஆகி அனைவருக்கும் சுகம் கொடுக்க வேண்டும். தங்களுக்குள் சண்டையிட்டு கொள்ளக்கூடாது. புத்திசாலியாக ஆகி தனது பையை அழிவற்ற ஞான ரத்தினங்களால் நிறைத்து கொள்ள வேண்டும். வரதானம், கடலுக்கு அடியில் சென்று அனுபவம் என்ற ரத்தினத்தை பெறக்கூடிய சதா சக்திசாலி ஆத்மா ஆகுக. கடலோட ஆழத்தில் நிறைய ரத்தினங்கள் இருக்குது. இந்த கடலோட ஆழத்தில் போக சொல்கிறார் பாபாவுடைய இந்த ஞானக்கடல், அன்பு கடல், தூய்மை கடல், அதனுடைய ஆழத்தில் போங்க. நிறைய ரத்தினங்கள் இருக்குது. அதை பெறக்கூடிய சக்திசாலி ஆத்மா ஆகுக அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வரதானத்தினுடைய விளக்கம் சொல்கிறாரு.
சக்திசாலி ஆத்மா ஆவதற்காக, ஆத்மா பவர்ஃபுல்லாக இருக்கணும்ல, அதற்கு என்ன பண்ணணும்? யோகத்தின் ஒவ்வொரு விசேஷ தன்மையினுடைய, ஒவ்வொரு சக்தியினுடைய மற்றும் ஞானத்தின் ஒவ்வொரு முக்கியமான கருத்தினுடைய பயிற்சி செய்யுங்கள். பயிற்சியாளரான அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய ஆத்மாவிற்கு முன்பாக எந்த விதமான தடையும் நிற்க முடியாது. பயிற்சி பண்ணால் எந்த ஆத்மாக்களின் தடையும் வராது. ஆகையினால பயிற்சியின் ஆய்வகத்தில் அமர்ந்து விடுங்கள். இப்பொழுது வரை ஞானத்தின் கடல், குணங்களின் கடல், சக்திகளின் கடலில் மேலோட்டமான அலைகளில் ஆடுகின்றீர்கள். குழந்தைங்க எப்படி கடல் ஓரத்தில் காலை பீச்சில் நனைச்சிட்டு வரோன்ட்டு போகிறாங்கல்ல, கடல் தண்ணியில் கொஞ்சமாக நனைச்சிட்டு வந்துடுறாங்க. இவ்வளோ நாளாக நாம் கூட எல்லா கடலுக்கும் போனோம். ஆனந்த கடல், அன்பு கடல், சுக கடல், தூய்மை கடல், எல்லா கடலுக்கும் போய் காலை நனைச்சிட்டு வந்துட்டோம். ஆனால் இப்போ என்ன பண்ண சொல்கிறாரு? கடலின் ஆழத்துக்கு வாங்க, கடலின் அடிக்கு செல்லுங்கள். அப்பொழுது அநேக விதமான விசித்திரமான அனுபவங்களின் ரத்தினங்களை அடைந்து சக்திசாலி ஆத்மாவாக ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன் சொல்கிறாரு, அசுத்தம்தான் விகாரம் என்ற பூதங்களை வரவழைக்கின்றது. ஆகையினால் சங்கல்பத்தில் கூட சுத்தமானவர் ஆகுங்கள். அசுத்தம் அப்படின்றது தான் விகாரம்ன்ற பூதங்களை வரவேற்கிறது. அதனால் மனசில் எப்போவுமே பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டும் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுப பாவனை சுத்தமானவராக ஆகிடலாம். அதனால் கூடுமான வரைக்கும் இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வராமல் பார்த்துக்கணும். ஆனால் இந்த உலகம் நெகட்டிவ் தாட்ஸ் நிறைஞ்ச உலகம். அது நெகட்டிவ் தாட்ஸு நினச்சா அந்த பூதம் வருது. ஆகையினால சங்கல்பத்தில் கூட பாசிட்டிவ் தாட்ஸ் நினைங்க, சுத்தமானவராக இருங்க, எல்லார் மேலேயும் சுப பாவனை வைங்க அப்படின்னு பாபா சொல்கிறாரு. நல்லது. ஓம் சாந்தி.